தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் 2 வேட்பாளர்கள் போட்டி போட்டு ஓட்டு கேட்பது போன்ற போஸ்டர்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. தென்காசி பகுதியில் பாஜக சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடுவதாக தாமரை சின்னத்தில் ஜான் பாண்டியன் வாக்கு கேட்பது போன்ற போஸ்டர்களும், அதேபோல் ஆனந்தன் என்பவரும் தாமரை சின்னத்தில் தென்காசி தொகுதியில் வாக்கு கேட்பது போன்ற போஸ்டர்களும் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஒரே தொகுதியில் 2 வேட்பாளர்கள் ஒரே கட்சியின் சார்பில் போட்டியிட போவது போன்ற போஸ்டர்கள் பரவி வருவது பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினரிடையே பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு தற்போது வரை பாஜக சார்பிலும் கூட்டணி கட்சி சார்பிலும் வேட்பாளர்கள் அறிவிப்பு செய்யவில்லை. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் சட்டமன்ற அலுவலகத்தில் கேக் வெட்டி பிரியாணி விருந்து வைத்து பிறந்தநாளை கொண்டாடிய மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜ்குமார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சனிக்கிழமை இரவு மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜ்குமார் தனது பிறந்தநாள் விழாவை சட்டமன்ற அலுவலக வளாகத்தில் கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தேர்தல் விதிமுறையில் அமலுக்கு வந்த நிலையில் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தது தெரிந்தும் இரவு தனது பிறந்தநாள் விழாவை அலுவலக வளாகத்தில் கேக் வெட்டி கொண்டாடினார். வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கு தடபுடலாக பிரியாணி விருந்தளித்தார். இதனால் 3 பிரிவுகளின் கீழ் மயிலாடுதுறை போலீசார் ராஜகுமார் எம்எல்ஏ மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் ஓய்வு பெற்ற புதுச்சேரி போலீஸ் ஐஜி சந்திரன் பாஜகவில் இணைந்துள்ளார். புதுவை பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் அவர் பாஜகவில் இணைந்தார். முன்னாள் போலீஸ் ஐஜி சந்திரன் காவல்துறையில் 34 ஆண்டுகளாக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.